பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்மையாய் ஆசீர்வாதமாயிருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. ரூத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனம். பின்னும் போவாஸ் சாப்பாடு வேளையில் அவளை பார்த்து, நீ இங்கே வந்து இந்த அப்பத்திலே புசித்து காடியிலே உன் துணிக்கையை தோய்த்துக்கொள் என்றான். அப்படியே அவள் அறுப்பறுக்கிறவர்கள் அருகே உட்கார்ந்தாள். அவளுக்கு வறுத்த கோதுமையை கொடுத்தான். அவள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீந்ததை வைத்து கொண்டாள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததே. மோவாபிலிருந்து நகோமி கூட இந்த ரூத்தும் புறப்பட்டு வருகிறாள். யார் கண்ணிலையாவது தயை கிடைத்தால் நான் அவர்கள் பிறகே போய் கதிர் பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்று காலையிலேயே ரூத் நகோமி கிட்ட சொல்லிட்டு புறப்படுறாங்க. போவாஸ் வயல் நிலத்திலே கதிர் பொறுக்கும்படி அவளுக்கு தயை கிடைக்கிறது. அப்பொழுதுதான் போவாஸ் வருகிறார். போவாஸ் வந்தபோது போவாஸ் விசாரிக்கிறார். விசாரிக்கும் போது ரூத்தை குறித்த காரியங்கள் போவாஸுக்கு தெரிவிக்கப்படுகிறது. போவாஸ் என்ன செய்கிறார் என்றால், அதற்கு முந்தின வசனத்திலே ரூத் போவாஸ் இல்லத்தில் எப்படி சொல்லுகிறார்கள், நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோட பட்சமாய் பேசினீரே என்றான். காலை துவங்கி அங்கே காத்திருக்கிற ரூத்தின் இடத்துல போவாஸ் கிறிஸ்துவின் நிழலாய் இருக்கிற போவாஸ் பட்சமாய் பேசுகிறார். பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆறுதலாய் பேசுகிறார். அவர் பேசின வார்த்தைகள் எல்லாம் என்ன? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழே வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்கும். உனக்கு நிறைவான பலன் கிடைக்கும். உன் செய்கைக்கு தக்க பலன் கிடைக்கும். இப்படி ஆறுதலான வார்த்தை, நம்பிக்கையான வார்த்தை, இவைகளை பேசி கொண்டிருக்கிறார். இப்பொழுது சரியாக மதியம் சாப்பாட்டு வேளை வருகிறது. அப்படி அந்த வேளை வந்தபோது ரூத்தை அழைத்து அறுப்பறுக்கிறவர்கள் அருகே அமர வைத்து வேதம் சொல்லுகிறது, அவளுக்கு வறுத்த கோதுமையை கொடுத்தான் என்று. இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லி பலப்படுத்த விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு பேசுகிறார் என்றால், பட்சமாய் பேசுகிறார் என்றால், அவர் பேசிய வார்த்தைகள், அவர் சொல்லிய நன்மைகள் நமக்காய் ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் நம்புகிறேன், இங்கே ரூத்தோடு போவாஸ் பேசும்போது இன்னொரு பக்கத்தில் கோதுமை வறுத்து கொண்டு இருக்கிறார்கள். வேலை வந்தபோது, அந்த வார்த்தை கவனிச்சிங்களா? சாப்பாடு வேலை வந்தபோது எந்த வேளையில் என்ன செய்யணும், எதை தர வேண்டும் அறிந்தவர் தான் நாம் ஆராதிக்கிறது. எனவே தான் அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் சகலத்தையும் அதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்வார். ஏற்ற வேளையிலே ஆகாரம் தருவீர் என்று அவைகளெல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும் என்று 104வது சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வேளை வந்தபோது ஆயத்தம் பண்ணினதை எடுத்து அவளை அமர வைத்து அவள் கையிலே போவாஸ் கொடுத்தார். அது போலதான் அவர் சமூகத்திலே வந்திருந்து தயைக்காக, அவருடைய தயவுக்காக, அவருடைய கிருபையை நம்பி வந்து காத்திருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, கர்த்தர் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறாரா? ஆறுதலாக, பட்சமாக உனக்கான நன்மையை ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறார். வேளை வரும்போது உன்னை அமர வைத்து அவர் அதை எடுத்து உனக்கு தருவார். கர்த்தரை நம்பி காத்திரு. உன் நம்பிக்கை வீண் போகவோ, வெட்கப்பட்டு போகவோ, கெட்டு போகவோ கர்த்தர் விடவே மாட்டார். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, சீயோனுக்கு தயவு செய்யும் காலம் அதற்காக குறித்த நேரமும் வந்தது என்று எல்லாவற்றுக்கும் காலத்தை நேரத்தையும் குறித்தவரே, உம்மை நம்பி காத்திருக்கிறோம். ஏற்ற வேளையில் நீர் எடுத்து தருவீர் என நம்பி உங்கள் சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருவர் வாழ்க்கையிலிருந்து திருப்தி, நிறைவு உண்டாகத்தக்கதாய் கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.